ஹாய்ங்க. என்னோட ஃபேவரட்டான ஹோட்டல்னால் இதுதான். ஹோட்டல் கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் எவ்வளவோ ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஹோட்டலாக இது இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. ரொம்ப நாளாக எல்லோரையும் என் ஃபேமிலி எல்லோரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. ஒரு நாள் அக்காவை கூப்பிட்டு போனேன். அந்த மாதிரி தான் போனேன். அம்மா வரவே மாட்டாங்க எங்கேயுமே. இன்றைக்கி அம்மாவை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணி இன்றைக்கி அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க ஒரு டிஷ்ஷையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா வந்து ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருக்கும். அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இங்கே என்னோடய ஃபேவரெட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து ப்ரான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் மட்டன் பிரியாணி எங்கள் அக்கா அவங்கெல்லாம் வந்து மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து நண்டு கிரேவி இருக்கனால நான் வந்து எப்போ போனாலும் அதுதான் வாங்கி சாப்பிடுவேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இளநீர் பாயசம் சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் காஸ்ட்டுக்கு தகுந்த ஒர்த்து வந்து அந்த ஃபுட்டில் இருக்கும். யாராவது ஃபேமிலியோட நல்ல ஹோட்டல் போகணும், நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். அவளும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டா. 15 நாளாக ஒன்றா தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அடித்து பிடிச்சிட்டு கிடந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி போகும்போது தான் வந்து ஒரு பிள்ளையா வீட்டில் இருக்கும்போது அதோட கஷ்டம் தெரியுது. அடிச்சுக்க கூட ஆள் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.